வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிக்கலாம். அதிலே மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 3 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்காயை தோலை எடுத்துட்டு ரவுண்டாக அரிஞ்சிக்கலாம், இல்லை 4ஆக அரிஞ்சிக்கலாம். வாழைக்காயை இதிலே போட்டுடலாம். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 3/4 வேக்காடு வெந்துருச்சு. தண்ணியை வடிகட்டிடலாம். வாணலில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடானதும் கடுகு அரை ஸ்பூனு, கொஞ்சம் கருவேப்பிலை, வேக வைத்த இந்த வாழைக்காயை போட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இது கூடவே மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு போட்டுங்க. போட்டு நல்லா 2 தடவை கிண்டிடுங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கிண்டிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அமாவாசை, கிருத்திகை இதுமாரி விரத நாட்கள்லாம் இந்த மாதிரி வேக வச்சு தான் செய்வாங்க. இந்த வேக வச்சு நம்ம வாழைக்காயை சாப்பிட்டா வாயு பிடிப்பு இருக்காது. முருகலான வேக வைத்த வாழைக்காய் பொரியல் ரெடி.